திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போவதோடு பொதுமக்களின் சொத்துக்களுக்கும் பாதுகாப்பு இருக்காதென்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கழக அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தோக்கவாடி பகுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி, மீண்டும் ஒருமுறை திமுகவுக்கு மக்கள் வாக்களித்தால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்றும் பொதுமக்களின் சொத்தும் அவர்களிடம் இருக்காது என்றும் தெரிவித்தார். திருச்செங்கோடு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அணிமூர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக மாநில இளம்பெண் இளைஞர்கள் பாசறை மாநில செயலாளர் மருத்துவர் பரமசிவம், அதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன், நகர செயலாளர் அங்கமுத்து, வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் பரணிதரன், தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அணிமூர் மோகன், வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் SRMD சந்திரசேகர், எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சக்திவேல், வர்த்தக அணி செயலாளர் தமிழ்மணி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழ ராமலிங்கம் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் பங்கேற்றனர். அங்கே திமுக வந்து நம்மளை ஏமாற்றுவதற்காக ஏதோ சொல்லிவிடுவார்கள். மீண்டும் ஒரு முறை ஏமாந்து விட்டோம் என்று சொன்னால் உங்களிடத்திலே உங்களுடைய சொத்தை கூட இருக்குமா என்று தெரியாது. அந்த அளவுக்கு திமுக அராஜகம் தலைவெறித்து ஆடும். கஞ்சா என்பது இன்று பள்ளிக்கு மட்டுமல்ல, வீதிக்கு வீதி விற்கின்ற நிலைமை. நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலமே கேள்விக்குறி ஆகின்ற நிலைமை உருவாகிவிட்டது. முதலில் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், எதிர்காலம் நம்முடைய குடும்பம் நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை, மாண்புமிகு அம்மாவுடைய தலைமையை ஆட்சியை எடப்பாடி தமிழ் அமைப்போம் என்று இந்த நன்னாளிலே உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு